ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இதெல்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டது. ஆனா ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் நடத்தி காட்டிடுவாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தினார். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு கொடுத்து அதிமுக ஒன்றிணையணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணையாம நம்ம தேர்தலை சந்திச்சா தோத்து தான் போவோம் அப்படின்னு சொன்னார். சொன்ன கையோட எடப்பாடி பழனிசாமி அதிரடியா எல்லா பொறுப்புகளில் இருந்தும் நீக்கினார். செங்கோட்டையன் டம்மி பண்ண வச்சார். அதிமுகவில் செங்கோட்டை டம்மி அப்படின்ற ஒரு பேச்சும் நிலவுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு விஷயத்தை செஞ்சார். தன்னுடைய சீனியர் அப்படின்னு கூட அவர் பார்க்கலையே, அதிரடியா என்ன பண்ணார். இதுக்கப்புறம் அதிமுக யாரும் செங்கோட்டையன் மாதிரி குரல் கொடுக்கவே கூடாது, எனக்கு எதிராக யாரும் எழும்ப கூடாது. அது எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும், எம்ஜிஆர் காலத்துல நீங்க அரசியல் செஞ்சவங்களா இருக்கலாம், யாரவனா இருங்க, எப்பேற்பட்ட சீனியரா இருங்க, ஆனா எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அதிரடியான ஒரு முடிவு எடுத்து செங்கோட்டையனை ஒதுக்கியே வச்சாரு. இதை பார்த்த எல்லாருக்குமே அதிமுக கொஞ்சம் கதிகலங்கி தான் இருக்கு. என்னப்பா எடுத்தங்கவுத்தன் இவர் பண்ணிட்டாரு, செங்கோட்டையனே நீக்கிட்டாரு, தன்னுடைய குருவையே இவர் மிஞ்சிட்டாரு அப்படின்ற ரேஞ்சில் பேசப்பட்டது. அப்போ அந்த கோபத்தில் செங்கோட்டையன் இந்த ஒன்றிணைக்கும் பணியில ஈடுபடுவார் அப்படின்னு தான் பேசப்பட்டது. டிடிவி தினகரனை போய் சந்திப்பாரு, சசிகலாவை போய் சந்திப்பாரு, ஓபிஎஸ் போய் சந்திப்பாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா செங்கோட்டையனை நமுத்து போன பட்டாசு மாதிரி என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் சைலண்டாவே இருந்துட்டார். அதிரடியான முடிவு எடுக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் செங்கோட்டையன் கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஈரோடு வட்டாரத்துல இருக்கதான் செஞ்சது. ஆனா இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க, அதிமுக முழுக்க இது பிரதிபலிச்சுதா அப்படின்னா பிரதிபலிக்கவே இல்லை. செங்கோட்டையனாலதான் டம்மி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, திரும்பவும் இபிஎஸ் தலைமையில வந்துட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஜெயிப்பாரு, இதுதான் பேசப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி ஆயிருச்சு. அதிரடியா 3 பேர் டீம் சேர்ந்திருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் 3 பேரும் கூட்டாக பசும்பொண்ணுக்கு போயிட்டு ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு மரியாதை செலுத்திட்டு கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறாங்க. இதுல என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? எல்லாருக்குமே இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொது எதிரியா யாரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவும் திமுக கூட்டணி தான். நீங்க பாஜக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு எதிரினா திமுக அப்படின்னு. ஆனா இந்த 3 பேருக்கும் ஒரு பொது எதிரி இருக்காங்களா, யார் அப்படின்னா திமுக இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தான். துரோகிகளை வீழ்த்துறதுக்கு இன்னைக்கு ஐயா சமாதியில நாங்க என்ன பண்ணிருக்கோம், சபதம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பசும்பொன்ல 3 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்தே தேர்தலை சந்திக்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்க 3 பேரை சேர்ந்தே சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேரை சேர்ந்து கூட்டாகவே என்ன பண்ணிருக்காங்க, அறிக்கை விட்டுருக்காங்க. இத பார்த்து வடவெடுத்து போயிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன பண்றதுன்னு திக்குமுக்காடி நிக்கிறாரா, விழிப்பிதுங்கி நிக்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஒரே நோக்கம், தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க எதிரி இபிஎஸ் மட்டும்தான், அதிமுக எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதிமுக இருக்கிற பயணிக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் சீனியர் எங்களுக்கு எதிரியே கிடையாது. எங்களுக்கு ஒரே எதிரி, ஒரே பொது எதிரி, அது இபிஎஸ் மட்டும்தான். இபிஎஸ் காலி செய்யறது மட்டும்தான் 2026 எங்களுடைய இலக்கா இருக்கும். நாங்க ஆட்சியை பிடிக்கல, எலெக்ஷன் நிக்கல, நாங்க தோக்குறோம் ஜெயிக்கிறோம், எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி எடப்பாடி பழனிசாமி தான். இந்த எடப்பாடி பழனிசாமியை நாங்க வீழ்த்தாம விட மாட்டோம் அப்படின்னு 3 பேரை சபதம் எடுத்திருக்கிறதா இங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க. இத கேட்ட உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு விடவெடுத்து, ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையனும் மதுரை விமான நிலையத்திலிருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பண்ணிருக்காங்க, பசும்பொண்ணுக்கு ஒரே கூட்டா தான் போயிருக்காங்க. கார்ல 2 பேரும் ஒரே கார்ல போயிருக்கிறாங்க. அங்க போயிட்டு தினகரனுக்காக வெயிட் பண்ணி 3 பேரை சேர்ந்து ஐயா தேவரையாவுக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறாரு, சமாளிக்க போறாரு. இப்போ அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சைலண்டா போயிட்டாரு செங்கோட்டையன் அப்படின்னு பேசணுங்க. புலி பதுங்குறதுனா பாயிருதுன்னா, அதுவும் தேவரையாவோட ஜெயந்தி அன்னைக்கு தான் நாங்க என்ன பண்ண போறோம், பாய போறோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பாஞ்சி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மேல.
இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தது. இப்ப தொண்டர்கள் மத்தியில ஒரே ஆரவாரம், அதிமுக நிச்சயமா ஒன்று இணையும், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அது எடப்பாடி பழனிசாமியோட இணைதா, எடப்பாடி பழனிசாமி இல்லாம இணைதா அப்படின்றதா இங்க விஷயம். ஆனா டிசம்பர் மாதத்துக்குள்ள, அதாவது பொங்கல் முடிஞ்சு அதிமுக ஒன்று இணையும், இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா அதற்கான வேலைகளை இப்போ இறங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நல்ல நாளில் இவங்க 3 பேரும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இது மாத்திரம் இல்ல, விரைவில் சசிகலா அவர்களையும் போய் சந்திக்க போறதா இங்க தகவல் வந்துருக்கு. இந்த இணைப்பு நடந்துருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற ஒரு சிலர் இன்றைக்கும் அதிமுக ஒன்றிணைனும், பாஜக கூட்டணி வேண்டாம், தமிழக வெற்றி கழக கூட்டணி வேண்டாம், அதிமுக ஒன்றிணைந்துட்டாலே நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ரேஞ்சில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஒருங்க இப்போ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. டிடி விதிநகரன், ஓபிஎஸ், அப்புறம் செங்கோட்டையன் 3 பேரும் இணைஞ்சி கூட்டா என்ன பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரும் சந்திக்கவே மாட்டாங்க அப்படின்னு பேச்சுகள் இருந்தது. இந்த 3 பேரும் 3 திசையில இருப்பாங்க அப்படின்றத எல்லாமே நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்காங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவரையாவுக்கு மரியாதை செலுத்த பசுமன் போயிருக்கலாம். ஆனா இப்படி நடக்கணும் அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இதுல எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும் பொழுது 3 பேரும் ஒன்னா சேர போறாங்களாமே, ஒரே வேன்ல வரப்போறாங்க, ஒரே வண்டியில வரப்போறாங்க, வந்தா பாத்துக்கலாம் அப்ப பதில் சொல்லிட்டு சூப்பரா நழுவி பண்ணார். அவரால் பேச முடியல, வாயடிச்சு போய் நிக்கிறார். என்ன பண்றதுன்னு திக்கு முக்காடுறாரு. ஒருவேளை இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா இவரால் என்ன பண்ண முடியும், எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன போக முடியும்? ஏன்னா கூட இருக்கிறவங்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைத்துக்கு வந்தா ஓகே, அவரை வச்சுக்கலாம், இல்லையா அவரை தூக்கி போடுங்க, மற்றவங்களாம் ஒன்றிணைஞ்சலாம். அந்த ரேஞ்சுக்கு அதிமுக இருக்கிற ஒரு சில சீனியர்களும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, மாவட்ட மாநில நிர்வாகிகள் எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி 3 பேரும் இணைஞ்சிட்டாங்க. அதிமுகவில் மூவரணி ஒன்று இணைந்துட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு? இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்புகள் நடந்ததுல இதை விசாரிக்கிறதுக்கு அவசரமா டெல்லிக்கு போக போறதாவும் தகவல் இருக்கு. ஏன்னா போயிட்டு பாஜக கிட்ட ஐடியா கேட்கணுமே, அமித்ஷா கால போய் விழணுமே, அமித்ஷா கிட்ட போயிட்டு இவங்க 3 பேரும் ஆப் பண்ண சொல்லி அங்கிருந்து பிரஷர் கொடுக்கணும்ல. அதனால இப்ப எடப்பாடி பழனிசாமி அவசரமா டெல்லிக்கு போக போறதாகவும் தகவல் இங்க பரவி இருக்கு. இப்போ ஒரு சொல்ல முடியாது, நீ நைட்டு கூட கிளம்பி போனாலும் போலாம். ஏன்னா இந்த எந்த அளவுக்கு இவங்க 3 பேரும் ஸ்பீடா ஒர்க் பண்ணி இணைஞ்சிருக்கிறாங்களோ அந்த வேகத்துக்கு இவங்களை 3 பேரையும் ஆஃப் பண்ணணும்னா டெல்லி கிட்ட தான் போகணும், அமித்ஷா கிட்ட தான் போகணும் அப்படின்னு போயிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க 3 பேர் ஆஃப் பண்ணிடல. இப்ப எல்லாருமே அதிமுக இருக்கிற தொண்டர்கள் தான் முக்கியம். உங்க கிட்ட கட்சி இருக்கலாம், கொடி இருக்கலாம், சின்ன இருக்கலாம், என்ன வேணா நீங்க வச்சுக்கோங்க, தொண்டர்கள் ஓட்டு போடணும்ல. தொண்டர்கள் ஓட்டு போட்டு தானே உங்களுக்கு ரெட்டையில சின்ன இருக்கு, கட்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். தென் மாவட்டங்கள்ல 2024 நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு 3வது இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்றதுல சின்ன இருந்தும் 3வது இடத்துக்கு போனாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்துகிற ஒரு அவல நிலை. இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இது நடக்காது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க, இன்னைக்கு நடந்துருச்சு, ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ஓபிஎஸ், டிடி விதிநகரன், செங்கோட்டையன் எல்லாம் ஒன்றிணைந்தனால எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு ஒரே எதிரி, அவர் மட்டும்தான் எதிரி, அவரை நாங்க வீழ்த்துவோம், கண்டிப்பா வீழ்த்துவோம், வீழ்த்தாமல இருக்க மாட்டோம். அதுக்குள்ள அவர் மனசு மாறிட்டா ஓகே, மனசு மாறலையா அவருக்கு அடி கொடுத்து தான் என்ன பண்ணுவோம், அவருக்கு புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்கிறாங்க. தேர்தலை சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேரும் இணைந்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இவங்க ஒரு 3வது ஒரு அணியை உருவாகிறாங்களா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எதுவா இருந்தாலும் இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இப்போ நகரும் போதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம், அதிமுகவில் எதிர்பாராதது நடந்துருச்சு, பரபரப்பா இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இப்போ எல்லாரையும் ஒன்றிணைக்கும் பணியில இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாருமே சசிகலா போய் சந்திக்க போறாங்க. அது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடி விதிநகரனுடைய சந்திப்பு. இவங்க 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க எங்களுக்கு எதிரி ஒரே எதிரி அது இபிஎஸ் மட்டும் தான், அந்த எதிரி நாங்க வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்காங்க. இதை பத்தி கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.